ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து எஸ்பியூவில் வந்து ஒரு 70 நிமிஷம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கிட்ட 2 ஆடியோவாக ஒரு 20 நிமிஷம் அப்புறம் ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் அந்த மாதிரி கணக்கில் போட்டிருந்தாங்க 2 ஆடியோ. ஸோ இந்த 2 ஆடியோவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் போய் கண்டிப்பாக அந்த இதை கேளுங்க, ஏன்னா அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் எப்படி ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக அப்படி கேட்டுருங்க, ஏன்னா அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ நான் அதில் இருந்து முக்கியமான சில தகவல் மட்டும் நான் என்னோடய டவுன்லைனுக்காகவும் ஸோ என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேன், அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை போய் கேட்டுட்டு வந்து இதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. ஸோ வாங்க வீடியோவில் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த 45 நாள் ஃபஸ்ட்டு லீவ் விட்ரு அப்படின்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ப்ரொப்ரைட்டராக இருந்துச்சு, அதை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாற்றதுக்கு அதுக்காகவும், அதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஃப்ரீ ஜாயினிங் அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்க, ஓகேவா. அதுலேயும் மெயினாக சொன்னது வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றுறது அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரைவேட் லிமிட் முடிஞ்சிச்சா, 45 நாள் 50 நாள் கிட்ட ஆகுது முடிஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியலை. ஸோ 90% தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 10% பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இன்னும் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் அந்த அப்ரூவ் வரல ப்ரைவேட் லிமிட்டடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த வேலையும் இன்னும் முடியலை. ஸோ அது முடிஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த இதே பண்ண முடியும். ஸோ அது முடியாதனால இன்னும் அது பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன்னு நீங்கள் ஃப்ரீ ஜாயினிங்கு ரெஃபரெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அது என்னென்னா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் சேர்றவங்க எல்லாருமே ஃப்ரீ ஜாயினிங் தான் சரிங்களா. நமக்கு வந்து நம்ம 6500 கட்டி சேர்ந்தோம்ல, இனிமேல் யார் சேர்ந்தாலுமே அவங்களுக்குலாம் ஃப்ரீ தான். அப்போ நம்மளாம் 6500 கட்டியிருக்கோமே, அந்த அமௌண்ட்லாம் எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க சரிங்களா. நீங்கள் நம்ம 6000 6500 யாரெல்லாம் கட்டினாங்களோ எல்லாருக்குமே அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துருவாங்க. கம்பெனி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் ஆயிரும். அப்புறம் சேர்றவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீ ஜாயினிங்காக தான் இருக்கும். சரி, அப்போனா நம்ம 6500 முன்னாடியே சேர்ந்துருக்குறோம், இனிமேல் வந்து ஃப்ரீயாக சேர்றவங்க அப்போ அவங்களுக்குலாம் டீம் எக்ஸ்ட்ரா வந்துருமா, அது எப்படி அப்படின்னு கேட்டோன்னா அப்படி கிடையாது. ஃப்ரீ ஜாயினிங் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து சேலரியும் வர்ற சேலரியுமே கம்மியாயிரும். மேக்ஸிமம் அவர் இன்னைக்கு நேற்று சொன்னால் ஆடியில் பொறுத்தப்பட்டுக்கும் என்னென்னா, நமக்கு இப்போ என்ன ஸ்டாண்டர்டாக இருக்கோ 4000 இருக்கோ அந்த இது வரும் அப்படி. பட் ஆனால் அடுத்து வர்ற ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றவங்களுக்கு கம்மியாகும், அதான் 1000 1500 அந்த மாதிரி தான் வருன்ற மாதிரி தான் ஸோ மறைமுகமாக சொன்னாங்க. ஸோ அப்படின்றப்போ அவங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபரல் கொடுத்து பெருசாக வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அதிகமாக நம்மளோட சம்பளத்தை இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ நம்ம ஃப்ரீ ஜாயினிங்னா எல்லாருமே இதாகிடுவாங்கன்னா நமக்கு உண்டான ஒரு இது வந்து நமக்குள்ளே கொடுப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு இந்த 4500 5000 அந்த ரேஞ்சு உங்களுக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் மெயினானது. உங்களுக்கு இதாவது இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இனிமேல் ரெஃபரல் கிடையாது, இந்த கோல்டு ஆகுதுக்கு டைமண்ட் ஆகுது அந்த ரெஃபரல் எதுவுமே கிடையாது. இது ஆல்ரெடி போன ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபுல் டீட்டெயிலாக, சேம் அதே டீட்டெயில் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஃப்ரீ ஜாயினிங்கு அப்புறம் இந்த பிளானே மாறுதில்ல. இனிமேல் ஃப்ரீ ஜாயினிங் எல்லாமே தான், யாருமே ரெஃபர் பண்ண தேவையில்ல அப்படின்றப்ப நமக்கு லெவல் இன்கம்மு, டீம் லீடர் இன்கம் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதுவே எல்லாத்தையுமே மாற்றுறப்ப அப்படின்பா இந்த மொத்த டோட்டலாகவே மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் டோட்டலாக சேஞ்ச் பிளானு அவங்களோட சாஃப்ட்வேர் விட்டர் எல்லாமே புதுசாக அப்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த இப்போ கொடுக்கப்பட்ட லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது சரிங்களா. எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது எக்ஸ்ட்ரா எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 45 நாள், இன்னும் 45 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி புதுசாக ஜாயின் பண்ணவங்களே ஆல்ரெடி 45 நாள் 50 நாள்ன்றப்ப அவங்களே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. எனக்கே அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இதாக இருந்துச்சு. பட் இவங்க மறுபடியும் 45 நாள் இருக்கிறதப்போ ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு இந்த ஜனவரி பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான். பட் ஆனால் பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக எடுத்து மறுபடியும் 45 நாள் அப்படின்றப்ப மார்ச் மாதம் ஆயிரும். மார்ச் 10 15ஆம் தேதிக்கு தான் கிட்டத்தட்ட திறக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுவும் அவங்க இது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் அப்போச்சாலுமே மேக்ஸிமம் மார்ச் 10 15 கிட்ட ஆயிரும். ஸோ அதனால் இனிமேல் மார்ச் கிட்ட தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை தான் மெயினாக அவங்க இந்த இவ்வளோ கதை பேசி சொல்லி இது பண்ணதில் இதுதான் மெயின் புள்ளி. 45 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க லீவ் சரிங்களா. 45 நாள் உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, ஐடி இது பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இதில் சரி உங்களுக்கு ஓகே, இதில் 45 நாள் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் வேலை பார்க்கல, எனக்கு ரூபாயை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் தருவாங்களா அப்படின்னா ஓகே, அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அவங்கள sbo.tvm.o@gmail.com இந்த இதுக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்க, உங்களோட நேமு உங்களோட ஸ்டாஃப் ஐடி எல்லாத்தையும் அனுப்பி உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ரீஃபண்டுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வித்ட்ராவலும் எடுத்துருக்கக்கூடாது. அதாவது புது மெம்பருக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் சரிங்களா. புதுசாக இருக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நம்பிக்கை இருக்காது.
ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன். இந்த வேண்டாம் எனக்கு ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன், இங்கே எந்த வித்ட்ராலும் எடுத்துருக்கக்கூடாது. ப்ளஸ் அதோட உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வித்ட்ரா எடுக்க முடியும். சரிங்களா? அது ஒன்று. அதுக்கப்புறம் இவனுக்கு வேணும் அப்படின்னா நாளைக்கே தந்துடுவாங்க அப்படின்னா அது கிடையாது. அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபுல்லாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி எப்போ ஓப்பன் பண்ணுறோம், அதாவது கிட்டத்தட்ட 45 நாள் அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் ஆயிரும் எப்படி வந்து உங்களுக்கு ரீஃபண்டு வர்றதுக்கு. ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு பணம் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு மெயின் கண்டிஷன். சரிங்களா? இதில் உங்களுக்கு தேவைப்படுறோம் யாராவது இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணி நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அவங்களுக்கு எனக்கு வேணும்னு சொன்னால் அவங்கள உங்களுக்கு பைசா அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு டைம் ஆகும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது ஒன்று. வேறு இதில் என்ன சொன்னாங்க? அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு பணம் வேணும் நீங்கள் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 45 நாள் ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஆன்லைன் ஜாப் அப்படின்னாலே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இது இப்படி இருக்கும் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்ம கையில் இல்லை, எல்லாமே அந்த கம்பெனி கையில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத நம்ம கேட்க முடியும். ஓகே நமக்கு ஒரு நிலையான வருமானம் வருது நமக்கு வரும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். இதில் என்னன்னா நீங்கள் இப்போ ஸோ நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன். இதில் நான் இப்போ புதுசாக ஜாயின்ட் ஆகி நான் சேர்ந்துருந்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து ஆன்லைன் ஜாப் ரிஸ்க்குன்னு சொல்லி தான் நான் வந்து சேர்ந்துருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் இன்னொன்று வந்து ஒரு நல்ல கம்பெனி கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா இது அடிக்கடி ஷட் பண்ணுறாங்க. அது நானே சொல்கிறேன். பட் ஆனால் பரவாயில்ல கொடுக்குறாங்க அப்படின்றப்ப நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் நான் வெயிட் பண்ணி. ஏன்னா இன்னொன்று என்னென்னா அந்த 40 நாள் வெயிட் பண்ணால் தான் எனக்கு அந்த அமௌண்ட்டே அவங்களுக்கு தருவாங்க. அதுக்கு நான் கூட ஒரு 10 நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னா நான் திரும்ப அதில் கண்டினியூ ஒர்க் பண்ணிகிட்டே போயிடுவேன். அப்புறம் எதுக்கு நான் அவங்க நாளைக்கே ரூபா கொடுக்கனா நான் ரீஃபண்ட் வாங்கலாம். அவங்களே நான் எப்படி நான் 1 மாதம் ஆக்குறாங்க, அதுக்கு நான் வெயிட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது என்னோடய ஒப்பீனியன். அதுபோக ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களோட மெயில் ஐடி ஃபோன் நம்பரு எல்லாமே எஸ்பிஓ கம்பெனிலேருந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் வெளியே போகிறீங்க. திரும்ப மறுபடியும் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்கள்ல, அதனால் உங்களை மறுபடியும் நீங்கள் சேர முடியாது. அதனால் உங்களை மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே பிளாக் பண்ணிடுவாங்க. அதோட ப்ளஸ் உங்களோட மொபைலோட ஐபி அட்ரஸுமே பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? மொபைலோட ஐபி அட்ரஸ் அப்படின்னா நம்ம எல்லாரும் மொபைலுக்குமே தனித்தனியாக ஒரு 15 டிஜிட் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர் வந்து அவங்களோட சாஃப்ட்வேரில் அவங்களுக்கு அப்டேட். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் மொபைல் யூஸ் பண்ணாலுமே நம்மளோட இது வந்து சர்வரில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதேமாதிரி அவங்க இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த நம்பர்லாம் பிளாக் பண்ணிடுங்க ஏன்னா இவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஐடி அந்த இதில் அந்த நம்பரில் அந்த இதில் வேறு ஒரு மொபைல் நம்பரில் வேறு ஒரு மெயில் ஐடியில் நீங்கள் போட்டாலுமே நீங்கள் அந்த மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். ஆனால் வித்ட்ரா பண்ணுறப்ப பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக அதை மெயினாக அதை சொல்லிட்டாங்க. நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணி ஒர்க் பண்ணாலுமே உங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறவங்க இனிமேல் பார்த்து பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு வித்ட்ரா நீங்கள் ரீஃபண்ட் வாங்குற அப்படின்னா இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப வந்து ஜாயின்ட் ஆக முடியாது. ஸோ திரும்ப அதே மொபைலை யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரீஃபண்ட் வேணும்னா. இல்லை பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கண்ண முடிய ஒரு 40 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 45 நாள் உங்களுக்கு மேபி அவங்க அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க நமக்கு நல்லது தான். இன்னொன்று உங்களுக்கு ரீஃபண்ட் வேறு அதில் கிடைக்கி. ஸோ அதனால் நீங்கள் இதை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சேர முடியாமல் போயிடும், அல்லது வேற ஒரு மொபைல் வேற ஒரு நம்பரை விட்டு அதை அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக பரவாயில்ல ஒரு டே ஜாயின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஒரு 40 நாள். உங்களுக்கு அந்த மறுபடியும் அந்த இது வந்துடுறப்போ உங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது என்னோட கருத்து. இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே உங்களோட முடிவு தான். அடுத்து வேறு ஏதாவது கமெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.